அண்மைச் செய்தி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வரும் 25ஆம் தேதி காலையில் புயலாக உருவெடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 25ஆம் தேதி காலையில இது புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக 25ஆம் தேதி காலையில மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக வலுப்பெறும் எனவும் அதனைத் தொடர்ந்து இது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 26ஆம் தேதி மாலை வேளையில இது தீவிர புயலாக வலுவடைந்து மேற்கு வங்கத்தினுடைய கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய வங்காளதேச நாட்டிற்கு அருகே கடலோர பகுதிக்கு அருகே செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிற சூழல்ல இது தீவிர புயலாக வலுவடைந்து கரையை நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரையை கடக்கும் பொழுது இது எந்த வலுவுடன் கரையை கடக்கும் என்ற விவரங்கள் தற்போது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இது தீவிர புயல் என்ற நிலையை வரையிலும் எட்டும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புயலிலிருந்து தீவிர புயல் என்ற நிலையை எட்டக்கூடிய சூழல்ல நமக்கு காற்றினுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மேகமழைக்கான வாய்ப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் அதே போன்று தெற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இந்த புயல் உருவாவதால் குறையும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது புயலாக உருவாகும் பட்சத்தில் இதுக்கு வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறைப்படி இம்முறை ஓம் நாட்டின் பரிந்துரைக்கக்கூடிய ரேமல் என்ற பெயரானது இந்த புயலுக்கு பெயரிடும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது புயல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்றைய தினமே ஆழ்கடலில் மீன்பிடித்திருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இது மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருப்பதனால வட தமிழ்நாட்டு கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவுடைய கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடலோர பகுதிகளில் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் எனவும் கடல் சற்று கொந்தளிப்புடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு தெற்கு ஆந்திராவிலிருந்து வட ஒடிசா மாநிலம் வரையிலும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வட கடலோர பகுதியில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.